அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது டெட் பேப்பர் 1 பேப்பர் 2க்காக சைக்காலஜி மாடல் டெஸ்ட் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது 3rd மாடல் டெஸ்ட்டு. ஸோ ஆல்ரெடி 2 மாடல் டெஸ்ட் பார்த்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் டெட் பேப்பர் 1 பேப்பர் 2க்காக இங்கிலீஷ் மாடல் டெஸ்ட்டு பார்த்துருக்கோம். அந்த வீடியோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற, பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. ஸோ இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் கொஷின், ஹார்மோன்களை சுரப்பது நமது உடலில் உள்ள So the correct answer is option B, நாளமில்லா சுரப்பி. ஆப்ஷன் பி, நாளமில்லா சுரப்பி. அடுத்து இரண்டாவது கொஷின், பின் வருவனவற்றுள் டிசிப்ளின் என்ற சொல்லானது எந்த லத்தீன் சொல்லிலிருந்து சொல்லிலக்கணமாக பெறப்பட்டது? பின் வருவனவற்றுள் டிசிப்ளின் என்ற சொல்லானது எந்த லத்தீன் சொல்லிலிருந்து சொல்லிலக்கணமாக பெறப்பட்டது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, டிசிப்ளஸ். ஆப்ஷன் பி, டிசிப்ளஸ். Next question number 3, வாக்கியம் ஃபேமிலி இஸ் எ ஷாக் அப்சார்பர் எதை குறிப்பிடுகிறது? வாக்கியம் ஃபேமிலி இஸ் எ ஷாக் அப்சார்பர் எதை குறிப்பிடுகிறது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, குடும்பமானது ஒருவரின் மன அதிர்வு மற்றும் பிரச்சனைகளை ஏற்கும் அமைப்பு. குடும்பமானது ஒருவரின் மன அதிர்வு மற்றும் பிரச்சனைகளை ஏற்கும் அமைப்பு. அடுத்து நான்காவது கொஷின், கூற்று சமூக அறிதிறன் பயிற்சி மட்டும் சமூக பிரச்சனையுடைய குழந்தைகளின் உதவிக்கு அணுகுமுறையாக இருக்காது. கூற்று சமூக அறிதிறன் பயிற்சி மட்டும் சமூக பிரச்சனையுடைய குழந்தைகளின் உதவிக்கு அணுகுமுறையாக இருக்காது. காரணம், பெற்றோர்கள் சமூக பிரச்சனை தீர்த்தல் திறனில் சுமாரான முன்மாதிரியாய் உள்ளார்கள். காரணம், பெற்றோர்கள் சமூக பிரச்சனை தீர்த்தல் திறனில் சுமாரான முன்மாதிரியாய் உள்ளார்கள். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. ஆப்ஷன் சி, கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. அடுத்து கொஷின் நம்பர் 5, கீழ்கண்டவற்றுள் எந்த வயதில் குழந்தை புன்னகையை பெறும்? கீழ்கண்டவற்றுள் எந்த வயதில் குழந்தை புன்னகையை பெறும்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, 6 to 10 வாரங்கள். ஆப்ஷன் சி, 6 to 10 வாரங்கள். அடுத்து கொஷின் நம்பர் 6, கற்றல் கற்பித்தலில் ஆசிரியர் குழந்தைகளுக்கு சுலபமான செயல்பாடுகளை முதலில் அளிப்பதற்கான காரணம். கற்றல் கற்பித்தலில் ஆசிரியர் குழந்தைகளுக்கு சுலபமான செயல்பாடுகளை முதலில் அளிப்பதற்கான காரணம். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, மாணவர்களின் நேர்மறை தற்கருத்தை உயர்த்த. மாணவர்களின் நேர்மறை தற்கருத்தை உயர்த்த. அடுத்து கொஷின் நம்பர் 7, ஒரு நபரின் படைப்பாற்றல் சிந்தனையை தடைப்படுத்துவது. ஒரு நபரின் படைப்பாற்றல் சிந்தனையை தடைப்படுத்துவது. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, தேவையற்ற பாடப்பொருளின் மீது பயன்படுத்தப்படும் வழக்கமான திறன்கள். தேவையற்ற பாடப்பொருளின் மீது பயன்படுத்தப்படும் வழக்கமான திறன்கள். அடுத்து கொஷின் நம்பர் 8, மொழி மேம்பாட்டில் அண்மை வளர்ச்சி மண்டலம் எந்த கோட்பாட்டின் மைய கருத்தாக விளங்குகிறது? மொழி மேம்பாட்டில் அண்மை வளர்ச்சி மண்டலம் எந்த கோட்பாட்டின் மைய கருத்தாக விளங்குகிறது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, வைகாட்ஸ்கி. ஆப்ஷன் டி, வைகாட்ஸ்கி. அடுத்து கொஷின் நம்பர் 9, பின்வரும் வாக்கியத்திற்கு பொருந்தாததை தெரிவு செய்க. தன் திறமைக்கேற்க ஒரு குழந்தையின் மூலம் கற்றலுக்கு தயாராதலை மேம்படுத்திக் கொள்ளும். தன் திறமைக்கேற்ப ஒரு குழந்தை டேஸின் மூலம் கற்றலுக்கு தயாராதலை மேம்படுத்திக் கொள்ளும்.
தன் திறமைக்கேற்க ஒரு குழந்தை டேஷின் மூலம் கற்றலுக்கு தயாராதலை மேம்படுத்தி கொள்ளும். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, உள்ளார்ந்த நடத்தை. ஆப்ஷன் டி, உள்ளார்ந்த நடத்தை. அடுத்து கொஷின் நம்பர் 10. ஓய்வு விளையாட்டு, கலை, கலாச்சார நிகழ்ச்சிகளில் பங்கு பெற குழந்தைகளுக்கு உரிமை உண்டு என்று கூறுவது ஐநாவின் எந்த உடன்படிக்கை பிரிவு? ஓய்வு விளையாட்டு, கலை, கலாச்சார நிகழ்ச்சிகளில் பங்கு பெற குழந்தைகளுக்கு உரிமை உண்டு என்று கூறுவது ஐநாவின் எந்த உடன்படிக்கை பிரிவு? அதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, பிரிவு 31. ஆப்ஷன் பி, பிரிவு 31. அடுத்து கொஷின் நம்பர் 11. ஒரு ஆசிரியரின் முரட்டு நடத்தையை குறிப்பது. ஒரு ஆசிரியரின் முரட்டு நடத்தையை குறிப்பது. ஆப்ஷன் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, ஆளுமை. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, ஆளுமை. அடுத்து கொஷின் நம்பர் 12. சிக்கலான பொதுமை கருத்திற்கு எடுத்துக்காட்டு. சிக்கலான பொதுமை கருத்திற்கு எடுத்துக்காட்டு. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, ஆற்றல் மூலங்கள். ஆப்ஷன் ஏ, ஆற்றல் மூலங்கள். அடுத்து கொஷின் நம்பர் 13. தனது கருத்துக்களை மைண்ட் இன் சொசைட்டி என்ற இதழில் வெளியிட்டவர். தனது கருத்துக்களை மைண்ட் இன் சொசைட்டி என்ற இதழில் வெளியிட்டவர். கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி, வைகாட்ஸ்கி. ஆப்ஷன் சி, வைகாட்ஸ்கி. உட்காட்சி கற்றலை பற்றி முதலில் ஆய்வு செய்தவர். உட்காட்சி கற்றலை பற்றி முதலில் ஆய்வு செய்தவர். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, கோக்லர். ஆப்ஷன் சி, கோக்லர். அடுத்து கொஷின் நம்பர் 15. பொதுவாக பள்ளி செல்லும் வயதில் குழந்தைகள் குறைந்தபட்சமாக டேஷ் வார்த்தைகள் அறிந்திருப்பர். பொதுவாக பள்ளி செல்லும் வயதில் குழந்தைகள் குறைந்தபட்சமாக டேஷ் வார்த்தைகள் அறிந்திருப்பார். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, 10,000. ஆப்ஷன் ஏ, 10,000. சிறிய நீல நிற சதுரக்கட்டை இதில் அடங்கியுள்ள பொதுமை பண்புகளின் எண்ணிக்கை. சிறிய நீல நிற சதுரக்கட்டை இதில் அடங்கியுள்ள பொதுமை பண்புகளின் எண்ணிக்கை. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, 3. ஆப்ஷன் ஏ, 3. அடுத்து கொஷின் நம்பர் 17. தனியால் ஆய்வு, ஆய்வு திட்டங்கள், சிந்தித்தல், இணைத்தல், பகிர்தல் போன்ற உத்திகள் எவ்வகை கற்றலுக்கான உதாரணங்கள்? தனியால் ஆய்வு, ஆய்வு திட்டங்கள், சிந்தித்தல், இணைத்தல், பகிர்தல் போன்ற உத்திகள் எவ்வகை கற்றலுக்கான உதாரணங்கள்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, செயலுறு கற்றல். ஆப்ஷன் பி, செயலுறு கற்றல். அடுத்து கொஷின் நம்பர் 18. கீழ்கண்ட வரிசையில் எந்த தொடரை ஏற்படுத்தினால் குழந்தைகள் எளிதாக கற்றுக்கொள்ள முடியும்? கீழ்கண்ட வரிசையில் எந்த தொடரை ஏற்படுத்தினால் குழந்தைகள் எளிதாக கற்றுக்கொள்ள முடியும்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, சூரியன், கடல், மேகம், மலை, நீர். சூரியன், கடல், மேகம், மலை, நீர். அடுத்து கொஷின் நம்பர் 19. பொருட்கள் வெப்பத்தால் விரிவடைகின்றன என்ற பொது விதியிலிருந்து இரும்பு, தங்கம், வெள்ளி, பாதரசம் போன்றவை வெப்பத்தால் விரிவடைகிறது என்பது. பொருட்கள் வெப்பத்தால் விரிவடைகிறது என்ற பொது விதியிலிருந்து இரும்பு, தங்கம், வெள்ளி, பாதரசம் போன்றவை வெப்பத்தால் விரிவடைகின்றன என்பது. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, பகுத்தறிமுறை. ஆப்ஷன் டி, பகுத்தறிமுறை. அடுத்து கொஷின் நம்பர் 20. கருத்தியல் செயல்பாட்டு நிலையில் உள்ள குழந்தை மன ரீதியாக வரிசைப்படுத்தும் திறனை அடைவது. கருத்தியல் செயல்பாட்டு நிலையில் உள்ள குழந்தை மன ரீதியாக வரிசைப்படுத்தும் திறனை அடைவது. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, இடைநிலை அனுமானம். ஆப்ஷன் பி, இடைநிலை அனுமானம். அடுத்து கொஷின் நம்பர் 21. சர் சி வி ராமனின் ஒளி பற்றிய கோட்பாட்டில் ஒரு கப்பலில் மேல் தளத்தில் கடலை பார்த்து கொண்டிருப்பது இதற்கு எடுத்துக்காட்டு. சர் சி வி ராமனின் ஒளி பற்றிய கோட்பாட்டில் ஒரு கப்பலில் மேல் தளத்தில் கடலை பார்த்து கொண்டிருப்பது இதற்கு எடுத்துக்காட்டு. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, விளக்கம் தோன்றுதல். ஆப்ஷன் சி, விளக்கம் தோன்றுதல்.
அடுத்து கொஷின் நம்பர் 22. ஒரு ஆசிரியர் மாணவர்களிடம் 4 பச்சை மற்றும் 6 சிவப்பு வண்ண ஆப்பிள் என 10 ஆப்பிள்களை காண்பித்து அவற்றில் குறைவாக உள்ளவை சிவப்பு ஆப்பிள்களா அல்லது பச்சை ஆப்பிள்களா என வினவுகிறார். சில குழந்தைகள் உடனே அவற்றில் குறைந்த சிவப்பு வண்ண ஆப்பிள்கள் உள்ளன என கூறுகின்றனர். இது மன செயல்பாட்டுக்கு முந்தைய நிலை குழந்தைகளிடையே டேஷ் இன்மையை குறிப்பிடுகிறது. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, வரிசைக்கிரம வகைப்பாடு. வரிசைக்கிரம வகைப்பாடு. அடுத்து கொஷின் நம்பர் 23. குழந்தைகளின் சமூக வளர்ச்சியில் பெருமளவு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. குழந்தைகளின் சமூக வளர்ச்சியில் பெருமளவு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. சரியான விடை ஆப்ஷன் சி, ஒப்பார் குழு. சரியான விடை ஆப்ஷன் சி, ஒப்பார் குழு. அடுத்து கொஷின் நம்பர் 24. எந்த சூழ்நிலையில் குழந்தைகளின் மன வளர்ச்சி அதிகமாகிறது? எந்த சூழ்நிலையில் குழந்தைகளின் மன வளர்ச்சி அதிகமாகிறது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, இவை அனைத்தும். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, இவை அனைத்தும். அடுத்து கொஷின் நம்பர் 25. சில குழந்தைகள் பெரும்பாலான நேரத்தை விளையாடுவதை காட்டிலும் தனிமையான செயல்களிலேயே கழிக்க காரணம். சில குழந்தைகள் பெரும்பாலான நேரத்தை விளையாடுவதை காட்டிலும் தனிமையான செயல்களிலேயே கழிக்க காரணம். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, குழுக்களில் அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்படாததால். குழுக்களில் அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்படாததால். ஸோ இன்றைக்கி இந்த 25 கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். அடுத்த பார்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ டீச்சர்ஸ்.